திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பொன்னார் மேனியனே என்கின்ற அற்புதமான ஒரு பதிகத்தை நம்ம இப்ப பயிற்சி பண்ண போறோம். 7ஆம் திருமுறையிலிருந்து சுந்தரர் பெருமான் அருளிய அற்புதமான ஒரு பதிகம். இந்த பதிகம் இடம்பெற்ற தலம் திருமலபாடி. இப்பொழுது இந்த பதிகத்தை பற்றிய ஒரு முன்னுரை, ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாம். சுந்தரர் திருச்சோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவையாறு, திருப்பூந்துருத்தி முதலிய பல தலங்களையும் தரிசித்து திருவாலம்பொழிலை அடைந்தார். அங்கு பெருமானை வணங்கி தங்கி இரவு துயில் கொள்ளும் பொழுது பெருமான் கனவில் தோன்றி மலபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று அருளினார். உடனே துயில் எழுந்து திருமலபாடி அடைந்து தொழுது பாடி அருளியதுதான் இந்த திருப்பதிகம். இப்பொழுது ஒவ்வொரு பாடல்களுக்கும் நாம் பொருளை பார்க்கலாம். முதல் பாடலுக்குரிய பொருள்: பொன் போலும் திருமேனியை உடையவனே, அறையின் கண் புலித்தோலை உடுத்து மின்னல் போலும் சடையின் கண் விளங்குகின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே, தலைவனே, விலையுயர்ந்த ரத்தினம் போல்பவனே, திருமலபாடியுள் திகழும் மாணிக்கம் போல்பவனே, எனக்கு தாய் போல்பவனே, இப்பொழுது உன்னையன்றி யான் வேறு யாரை நினைப்பேன். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்: கீழின்கண் பொருந்திய கோவணத்தையும் உடுத்து திருநீற்றையும் திருமேனியிற் பூசினவனே, யாவர்க்கும் தலைவனே, வாழ்போலும் கண்களை உடைய உமாதேவியை உடைய ஒரு பங்கினனே, திருமலப்பாடியுள் திகழும் மாணிக்கம் போல்பவனே, அடியேன் உனது திருவடியையே புகலிடமாக வந்து அடைந்தேன். இனி உன்னை அல்லாது வேறு யாரை எனக்கு உறவாக நினைப்பேன். என்னை நீ ஏற்றுக்கொள் என்று கூறுகின்றார். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: மேகம் தவழும் அழகிய மாஞ்சோலை சூழ்ந்த திருமலபாடியுள் திகழும் மாணிக்கம் போல்பவனே, எங்கள் தலைவனே, என் தந்தை என் தாய் என்று இவர்கள் எனக்கு எள்ளளவும் துணையாக மாட்டார். அவர்களை துணையாக நினைத்துத்தான் இந்த நிலையில்லாத பிறவியை எடுத்து பின் பிறந்து இளைத்து போனேன். ஆதலின் இப்பொழுது உன்னை அல்லாது வேறு யாரை நினைப்பேன் என்று கூறுகின்றார். நான்காவது பாடலுக்குரிய பொருள்: வண்டுகள் ஆரவாரிக்கின்ற பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருமலபாடியுள் திகழும் மாணிக்கம் போல்பவனே, வானுலகில் வாழ்பவனே, உனக்கு அடியவனாகிய யான் அப்பொழுதே உன் அடியார் அவர்க்கு அடியவராயினர் ஆகிய எல்லாருக்கும் தொண்டு செய்தலை மேற்கொண்டு விட்டேன். உன்னோடாயினும் உன் அடியாரோடாயினும் தொடர்பு கொள்ளாது குற்றம் என்பால் இல்லாதவாறு அதனை களைந்தொழிந்தேன். ஆதலின் இனி யான் உன்னையன்றி வேறு யாரை நினைப்பேன் என்று கூறுகின்றார். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்: ஏழுலகங்களிலும் உள்ள எல்லா உயிர்கட்கும் அறிவாகியும் அவை விரும்பப்படுகின்ற பொருள்களாகியும் பண்ணமைந்த இனிய தமிழ் பாடலாகியும் எல்லா பொருட்கும் மேலாயும் உள்ள மேலான ஒளியே, நிலம் நிறைந்த பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருமலபாடியுள் திகழும் மாணிக்கம் போல்பவனே, தலைவனே, இப்பொழுது யான் உன்னை தவிர வேறு யாரை நினைப்பேன் என்று கூறுகின்றார். ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: அடியவர்கட்கு முடிவில்லாத வாழ்நாளை கொடுக்கின்ற திருமலபாடியில் திகழ்கின்ற மாணிக்கம் போல்பவனே, உனக்கு நான் ஆளாயின பின் உன்னை அல்லாது வேறு யாரை நினைப்பேன். எனக்கு இறுதி நாள் வந்து நெருங்கி துன்புறுத்துவதற்கு முன்பே உனக்கு நான் ஆளாதற் பொருட்டு வந்து உன்னை அடைந்தேன். ஆதலின் அடியேனையும் உனக்கு உரியவனாக நீ ஏற்றுக்கொண்டருள் என்று கூறுகின்றார். ஏழாவது பாடலுக்குரிய பொருள்: பொருத்துவாய் உடைய குழையை அணிந்தவனே, சடையின் கண் பிறையை தாங்கியுள்ளவனே, வெந்து நிறைந்த நல்ல வெண்டிரு நீற்றை அணிந்தவனே, இடபத்தை ஏறும் ஊர்தியாக கொண்ட சதுரம் பாட்டினை உடையவனே, அழகு பொருந்திய சோலைகள் சூழ்ந்த திருமலபாடியுள் திகழும் மாணிக்கம் போல்பவனே, என் தந்தையை நான் உன்னை அல்லாது வேறு யாரை நினைப்பேன் என்று கூறுகின்றார்.
எட்டாவது பாடலுக்குரிய பொருள் வெப்பமான விரிகின்ற கதிர்களை உடைய பகலவன் முதலாக மிகுந்த தேவர் கூட்டங்கள் எல்லாம் நல்ல மலர்களை இட்டு வழிபட அவர்கட்கு மிகவும் நேர் நின்று அருள் செய்கின்றவனே, இருள் நிறைந்த அழகிய சோலைகள் சூழ்ந்த திருமலபாடியுள் திகழ்கின்ற மாணிக்கம் போல்பவனே, என் தலைவனே, அடியேன் இப்பொழுது உன்னை அல்லாது வேறு யாரை நினைப்பேன். ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் உயிர்களுக்கு நன்னெறியாய் நிற்பவனே, மலத்தார் பற்றப்படாதவனே, நீண்ட திருமாலும் பிரம்மனும் ஏத்தெடுக்கும் தியான பொருளே, நற்பண்பு உடையவனே, கொடி போலும் இடையினை உடைய உமாதேவிக்கு கணவனே, மான்கன்று பொருந்திய அகங்கையை உடையவனே, திருமலப்பாடியுள் திகழும் மாணிக்கம் போல்பவனே, அறிவு வடிவானவனே, அடியேன் இப்பொழுது உன்னை அல்லாது வேறு யாரை நினைப்பேன் என்று கூறுகின்றார். பத்தாவது பாடலுக்குரிய பொருள் அழகு பொருந்திய மூன்று புறங்களும் எரிந்து ஒளியுமாறு வில்லை வளைத்தவனும் அம்மையாகிய உமாதேவியுடன் திருமலப்பாடியுள் விரும்பி வீற்றிருப்பவனும் ஆகிய சிவபெருமானே, புகழ் நிறைந்த திருநாவலூரில் உள்ளார்க்கு தலைவனாகிய நம்பி ஆரூரன் பாடிய இத்தமிழ் பாடல்களை பாட வல்லவர்களாகிய மக்கள் சிவலோகத்தில் இனிது வீற்றிருப்பார்கள் என்று அற்புதமாக சுந்தரர் பெருமான் இந்த பதிகத்தை அருளியிருக்கின்றார். இவ்வளவு அற்புதமான ஒரு பொருள் வாய்ந்த இந்த பதிகம் இனி உன்னையல்லால் வேறு யாரை நினைப்பேன் என்று தன்னுடைய பக்தியை முழுவதும் சரணாகதி என்கின்ற தத்துவத்தை இந்த பதிகத்தில் சுந்தரர் பெருமான் அருளியிருக்கின்றார். இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய மலப்பாடி மணாளனை போற்றி பாடிய பதிகம் பொன்னார் மேனியனே என்கின்ற பதிகத்தை நாம் இப்பொழுது பயிற்சி பண்ணலாம். இந்த பதிகம் இடம்பெற்ற இடம் திருமலப்பாடி என்னும் தலத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த பதிகத்தின் பண் நட்டராகம், ராகம் பந்துவராளி. மிகவும் எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் இருக்கின்ற பதிகங்களை நாம் இப்பொழுது பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இந்த பதிகமும் மிக எளிமையான ராகமாக தான் இருக்கின்றது. எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய அளவில்தான் நாம் பதிகங்களை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த பொன்னார் மேனியனே என்கின்ற பதிகத்தை பயிற்சி பண்ணலாம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, கீழார் கோவணமும் திருநீருமை பூசி உன்தன் தாளே வந்தடைந்தேன், தலைவாயனை ஏன்று கொள்நீ, வாழார் கண்ணி பங்கா மலபாடியுள் மாணிக்கமே, கேளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, எம்மான் எம்மனையுன் தனக்கெள் தனை சார்வாக, எம்மான் எம்மனையன் தனக்கெள் தனை சார்வாக, இம்மாய பிறவி பிறந்தே இறந்தே தொழித்தேன், இம்மாய பிறவி பிறந்தே இறந்தே தொழிந்தேன், மைமாம் பூம்பொழில் சூழ் மலபாடியுள் மாணிக்கமே, அம்மா நின்னையல்லால்
இனி யாரை நினைக்கேனே. பண்டே நின்னடியேன் அடியாரடியார்கட்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரி சறுத்தே. வண்டார் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. கண்ணாய் ஏழுலகும் கருத்தாய அறுத்தமுமாய் பண்ணாரின் தமிழாய் பரமாய பரம் சுடரே. மன்னார் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. நாளார் வந்தணுகி நலியாமுனம் நின் தனக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் ஏன்று கொள் நீ. மாளா நாளருளும் மழபாடியுள் மாணிக்கமே ஆளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சந்தாரும் குளையாய் சடை மேற்பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்பொடியாய் விடையேறிய வித்தகனே. மைந்தார் சோலைகள் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. வெய்ய விரி சுடரோன் மிகு தேவர் கணங்களெல்லாம் செய்ய மலர்களிடம் மிகு செம்மையுள் நின்றவனே. மையார் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. நெறியே நின்மலனே நெடுமாலையன் போற்றி செய்யும் குறியே நீர்மையனே கொடியேறிடையாள் தலைவா மரிசேரங்கையனே மழபாடியுள் மாணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழபாடியுள் மேயவனை சீரார் நாவலர்கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோரேத்தவல்லார் பரலோகத்து இருப்பாரே. சீரார் நாவலர்கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோரேத்தவல்லார் பரலோகத்து இருப்பாரே பரலோகத்து இருப்பாரே. திருச்சிற்றம்பலம். அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. உன்னை தவிர
இனி நான் வேறு யாரை நினைப்பேன் என்று மிகவும் பக்தி பூர்வமாக பாடிய இந்த திருப்பதிகம் மிகவும் அற்புதமான ஒரு பதிகம், எளிமையான ராகத்துடன் அமைந்திருக்கின்றது. இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல மிகவும் அற்புதமான எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் இருக்கின்ற பதிகங்களை நாம் பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.